எங்க அப்பா, அம்மாக்கு நாங்க 4 பொண்ணுங்க. இத சொன்ன உடனே எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி பசங்க இல்லையான்னு தான். முன்னாடி இத கேட்கும்போதெல்லாம், அச்சச்சோ! ஒரு ஃபேமிலினா கண்டிப்பா பசங்க இருந்தா தான் பரவால்ல போலன்னு கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ, ஆமா 4 பொண்ணுங்க, பசங்க இல்ல தான். அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு அசால்ட்டா தட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கோம். எங்க ஃபேமிலி பத்தி பேசினா எபிசோட் கணக்குல போகும். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். எங்க 4 பேருக்கும் மேரேஜ் ஆகி ஃபேமிலி, பேபிஸ்ன்னு எல்லாம் செட்டில்டு. அதுக்கப்புறம் எப்போல்லாம் நாங்க அம்மா வீட்டுக்கு போறோமோ, அப்பல்லாம் ஒரே ஜாலி தான். இன்னைக்கு நம்ம வாண்டுங்களோட எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க கிணறு சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்க்க தான். சின்ன வயசுல இந்த கிணத்துல நாங்க பண்ணாத சேட்டையே இல்ல. வீக்கெண்ட் ஆனா எங்க அம்மா எங்க 4 பேரையும் அங்க கூட்டிட்டு போய் தலைக்கு ஷாம்பு போட்டு தலைக்கு குளிக்க வச்சு அங்கேயே பம்ப் செட்ல குளிச்சுட்டு வருவோம். அப்புறம் ரொம்ப வருஷமா ஒரு ப்ராப்ளம்க்கு அப்புறமா திரும்ப இத சரி பண்ணி பழைய மாரி மாத்திட்டு இருக்கோம். இந்த டைம் வித் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குட்டீஸோட அங்க போய் அது என்னலாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இனிமே அவங்க தானே அத அனுபவிக்க போறாங்க. அங்க போம்போது ரொம்ப நாஸ்டால்ஜியாவா இருக்கு. நம்ம வந்துட்டு நம்ம அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாரும் போயி அங்க ஜாலியா இருந்த அந்த கிணறு, லேண்டுல இப்போ நம்மளோட குழந்தைங்க போறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, ஆம், அது நினைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இப்போ நம்ம அக்கா தங்கச்சிங்கள்லாம் நம்ம சிப்லிங்ஸ் அந்த மாதிரி வந்துருவோம். பட் நம்மளோட குழந்தைங்க கசின்ஸா போயிடுவாங்களே, அவங்க அப்ப அக்கா தங்கச்சிங்களா இருக்க மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு இது இருக்கு. என்னதான் அவங்க க்ளோஸா இருந்தாலும், எனிவே தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது நினைக்கும்போது கொஞ்சம் ஹெவியா இருக்கு. இவங்க இதே பாண்டிங்கோட அந்த ஃப்யூச்சர் ஜெனரேஷனை வந்துட்டு லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு. பார்ப்போம் எல்லாரும் எப்படி லைஃப்பை லீட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிணத்துக்கு வந்தாச்சு. ஹாஃப் ஆஃப் த ஒர்க் முடிஞ்சது. கிணறு ரொம்ப வேற மாதிரி மாறிடுச்சு. ஃபுல்லாக வந்துட்டு குப்பையுமா செடி கொடி எல்லாம் ஃபுல்லாக படர்ந்து இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெப்ஸ்லாம் வச்சு கட்டிட்டாங்க. நாங்கள் இருக்கும்போது ஸ்டெப்ஸு அந்த மாதிரிலாம் இருக்காது. டைரெக்டாக உள்ளே குதிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்விம்மிங் தெரியாது, பட் ஸ்டில் அப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து சூப்பராகிடுச்சு. இன்னும் இந்த பக்கம் செவர் கட்டணும். வாட்டரெல்லாம் பம்ப் வச்சு எடுத்து வெளியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி புது தண்ணி ஊறுற வரைக்கும் அது வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் எங்கள் கிணறு. ரொம்ப பெருசு. நிறைய தண்ணி ஊறிட்டே இருக்குது. லேண்ட் அந்த மாதிரி ஃபர்டைல் லேண்டு. என்னதான் சிட்டி லைஃப் வந்துட்டு எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, எல்லாமே ஆக்சசபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், வில்லேஜ் லைஃபு அப்படின்றது ரொம்பவே கிஃப்டடுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாக்கு, எருமை மாடு, வாத்து, கோழி, ஆடு, மாடு எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். எல்லாம் நம்ம இருக்கிற இடத்த சுற்றி ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். அதுதான் வந்துட்டு சிட்டி லைஃப்பில் நம்மளுக்கு கிடைக்காத ஒன்றே ஒன்று. எனக்கு எந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும்னா, வீடு இருக்குது, வீட்டை சுற்றி எந்த வீடுமே இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம வீட்டோட ஜன்னலை திறக்கும் போது அடுத்த வீடு வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும், அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆகும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வீடு இருக்கணும், அந்த வீட்டை சுற்றி கொஞ்சமாவது இடம் இருக்கணும், அதில் கொஞ்சம் செடி இருக்கணும், கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கணும். நல்ல ஒரு ஈவினிங் டைமில் வெளியில் வந்து உட்காந்து ஜாலியாக டீ குடிச்சிட்டு கதை பேசிட்டு அந்த மாதிரி அப்படியே ஈவினிங் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக போகணும். அதுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ யாராச்சும் வீடு கட்டுறீங்க இல்லை வந்துட்டு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவே உங்களுக்கு பிடிக்கும். நிறைய செடி வளர்க்கணும், நிறைய மரம் வைங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்ன, அவ்வளோதான்.